உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க மகேஷ், ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களே. அது வந்து ரேவதி என்ன மன்னிச்சிரு. ரேவதி என்ன மன்னிச்சிரு. தப்பு பண்ணிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உனக்கு பொருத்தமானவனே இல்ல. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்காத. நான் அதுக்கு தகுதியானவனே இல்ல ரேவதி. மகேஷ், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து தப்பு பண்ணிட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல ரேவதி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தகுதி இல்லாதவன். இந்த கல்யாணத்தை தயவு செஞ்சு நிப்பாட்டு. அதான் உனக்கு நல்லது. மகேஷ் இங்க வந்தானா? ஆமா, பதட்டமா வேகமா வந்தாரு. மேல ரேவதியை கூட்டிட்டு போய் தனியா பேசிட்டு இருக்காரு. என்ன மகேஷ், நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? திடீர்னு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஊர் உலகத்துக்கே நாளைக்கு கல்யாணம்னு பத்திரிக்கையும் அடிச்சு கொடுத்தாச்சு. கல்யாண ஏற்பாடெல்லாம் கிட்டத்தட்ட செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப வந்து கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயோ ரேவதி, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க. நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை ரேவதி. நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை. ஆமா ரேவதி, நான் உன்னை லவ் பண்ணல. நான் உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். என்னது, லவ் பண்ணலையா? லவ் பண்ற மாதிரி நடிச்சீங்களா? ஏன்? எங்க அண்ணி சொன்னதால நான் உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சேன் ரேவதி. இல்லன்னா நான் உன்னை லவ் பண்ணிருக்கவே மாட்டேன். அப்ப இவ்வளவு நாள் என்ன லவ் பண்ணேன்னு சொன்னதெல்லாம் வேஷமா? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க? இங்க பாரு ரேவதி, சாரி ரேவதி. எனக்கும் எங்க அண்ணிக்கும் நடுவுல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.